நிர்வாகத்தில் தொடர்ந்து தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய சகோதரர் தொடர்ந்து நிர்வாகத்தில் அத்துமீறி பல்வேறு பணிகளிலே மாநகராட்சி நிர்வாகம் சீர்குலைக்கின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கோவையிலே வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 8 ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியிலே எந்த வளர்ச்சி பணிகளாக இருந்தாலும் சரி, அது சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியிலே எந்த வளர்ச்சி பணிகளாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி பணிகளிலே அரசாங்கத்திலே போடப்படுகின்ற ஒப்பந்த டெண்டர்கள் அனைத்திலுமே எஸ்பி வேலுமணி அவர்களுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலையீடு அதிகமாக இருக்கிறது என்று பலரும் பல விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து ஏற்கனவே பல முறை செய்தியாளர்களை சந்தித்த நேரத்தில் நான் இந்த குற்றச்சாட்டுக்களை நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் உக்கடம் மேம்பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த உக்கடம் குளத்தில் மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை ஆய்வு செய்கின்ற ஒரு அறிக்கையினை, அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாநகராட்சியுடைய ஆணையாளர், துணை ஆணையாளர், நகர பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய முன்னிலையில் சமூக ஆர்வலர் எஸ்பி அன்பரசன் அந்த பணிகளை பார்வையிட்டார் என்ற ஒரு செய்தி குறிப்போடு பல்வேறு பத்திரிகைகளுக்கு செய்திகளை மாநகராட்சியினுடைய தகவல் தொடர்புத்துறை PR அனுப்பிச்சிருக்கார். இது அந்த செய்தி குறிப்பு பல ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டது என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. அந்த நிகழ்வு நடந்த உடனேயே மாநகராட்சியினுடைய ஆணையாளரையும் அதே போலவே இந்த அரசையும் கடும் கண்டனத்தை நான் தெரிவித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பல பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் மாநகராட்சியினுடைய ஆணையாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு, பக்கத்தில் வேற வேலையாக வந்தால் நாங்கள்லாம் நின்று இருக்கிறத பார்த்துட்டு அவர் எங்களை பார்த்து பேசி போனார், அவ்வளோதான், வேற ஒன்று இதில் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 28ஆம் தேதி அன்று, அதாவது 7.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டல அலுவலகம் புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடந்த 1ஆம் தேதி தான் அவர் திறந்து வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாலை வேளையில் மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டல அலுவலகத்தில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய சகோதரர் எஸ்பி அன்பரசன் அந்த அலுவலகத்தில் நடந்த அதிகாலையில் நடந்த பூஜையிலே பங்கேற்றிருக்கிறார். இவர் என்ன பதவியில் இருக்கார்? MP-யா இருக்காரா, MLA-வா இருக்காரா, அல்லது உள்ளாட்சியில் தேர்தலே நடக்கல, உள்ளாட்சித்துறையில் ஏதாவது பொறுப்பு இருக்காரா? இவருக்கு என்ன பதவி இருக்கிறது? மாநகராட்சியுடைய தெற்கு மண்டல உதவி ஆணையாளர் அவருக்கு மலர் மாலை அணிவித்து அவரை வரவேற்கிறார். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பு பூஜை செய்து அவர் அந்த அலுவலகத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். வேற யாராவது மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது. இதிலிருந்தே தெல்ல தெளிவாக தெரிகிறது, மாநகராட்சியினுடைய அனைத்து நிர்வாக ரீதியாக அனைத்து துறைகளிலும் மாநகராட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய சகோதரர் அதிகமாக தலையிட்டு மாநகராட்சி நிர்வாகத்தை சீர்குலைத்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய மாநகராட்சி ஆணையாளருடைய பதில் என்ன? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அல்லது இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வைக்கின்ற மாநகராட்சி அதிகாரிகள் மீது மாநகராட்சி ஆணையர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கருத்தும் அதுதான். மாநகராட்சியில் தான் எப்படின்னு கேட்டால் அனைத்து துறைகளிலுமே அமைச்சருடைய சகோதரர் தலையிட்டு பல கட்டப்பஞ்சை டெண்டரே யாருமே போட முடியறதில்லை. கார்பரேஷன்ல, கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல அதையும் மீறி போட்டால் அவங்களை கூப்பிட்டு அச்சுறுத்துவது, இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மாநகராட்சி நிர்வாகம் இது போன்ற எந்த பதவியிலும் இல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு
இது போன்ற பதவி இல்லாதவர்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பதையும் அவர்களை அழைப்பதையும் உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் மக்கள் குறைகேட்கும் முகாம், அதாவது முதலமைச்சரின் மக்கள் குறைகேட்கும் முகாம்னு சொல்லி ஒரு முகாம் நடத்தினாங்க. அதில் மக்களுடைய ஆயிரக்கணக்கான மனுக்களோடு நான் போனேன். ஆனால் என்னை உள்ளே விடலை, தடுத்து நிறுத்தி விட்டார்கள் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். என்னை தடுத்து நிறுத்துறதுக்கு பின்னாடி நான் திரும்பி வந்ததுக்கு பின்னாடி தான் அமைச்சர் அங்கே வந்தார். வந்து அவர் நான் இருக்கிறப்ப வந்திருந்தா நான் அவரை அழைச்சிருப்பேன்னு சொன்னார். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் கேட்கிறேன், மாநகராட்சியுடைய அதிகாரிகளையும் கேட்கிறேன், இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரையும் கேட்கிறேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றைய முன்தினம் காலை சுமார் 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இதே உள்ளாட்சித்துறை அமைச்சர் சிங்காநல்லூரில் ஸ்மார்ட் சிட்டியின் சார்பாக சீர்மிகு நகர திட்டத்தின் மூலமாக பல்வேறு மேம்பாட்டு பணிகளை சிங்காநல்லூர் குடத்தேரி பகுதியிலே அந்த பணிகளை துவக்கி வைப்பதற்காக வந்து அந்த பணிகளை துவக்கி வச்சிருக்காரு. ஏன் என்ன கூப்பிடல? இந்த மாநகராட்சியுடைய ஆணையாளர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மக்கள் பிரதிநிதிகளை ஏன் அழைப்பதற்கு இவர்கள் மறுக்கிறார்கள்? அதே மாதிரி 1ஆம் தேதி இந்த கோவை மாநகராட்சியுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதி தான் இந்த தெற்கு மண்டல அலுவலக திறப்பு விழா 1ஆம் தேதி நடந்திருக்கு. அதுலேயும் வந்து எனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்ட பல வினாக்களை அமைச்சரிடத்தில் கேட்டு விடுவேன் என்று அஞ்சி நடுக்கி இந்த மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு அமைச்சர் SP வேலுமணியினுடைய உத்தரவால் எனக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே மக்கள் பிரதிநிதியிலே கூப்பிடாம ஒரு அரசு விழாக்களை நடத்துகின்ற மாநகராட்சி நிர்வாகம் அப்பட்டமாக வெளிப்படையாக எப்படி அமைச்சருடைய அவருடைய சகோதரை அழைத்து நடத்துகிறார்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் கோவை மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமல்ல, கோவையில் இருக்கக்கூடிய அரசு துறை நிறுவனங்கள் அனைத்துமே ஏதோ உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவருடைய குடும்ப சொத்தை போல குடும்ப சொத்து மாதிரி அவருடைய சகோதரர் அவருடைய உறவினர்கள் மட்டும்தான் அதில் வந்து எல்லாமே செய்யணுங்கிற மாதிரி அனைத்து ஒப்பந்ததாரர்களை புறக்கணித்து விட்டு அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் புறக்கணித்து விட்டு இப்படிப்பட்ட அப்பட்டமாக அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு நிர்வாகங்களை சீர்குலைத்து அத்துமீறி செயல்படுவதை உடனடியாக அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கோவை மாவட்டத்தில் கோவை மாநகரத்தில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்ட பொழுது அன்றைக்கு முதலாக நான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்ற பொழுது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சிங்காநல்லூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு அருகில் இடிந்து விழக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடு இடிந்து விழுந்தால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் வினாக்கள் நேரத்தில் நான் உரையாற்றினேன். அப்புறம் இந்த நம்முடைய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். ஆனால் நடவடிக்கை எடுக்கல. ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டும் அவரே வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர். 2017ஆம் ஆண்டும் வினாக்கள் விடைகள் நேரத்தில் நான் அந்த வினாவை நான் எழுப்பினேன். மீண்டும் அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றேன். சிங்காநல்லூர் உழவர் சந்தைக்கிட்ட ஏற்கனவே கடந்த ஆண்டு நான் இதே அவையிலே பேசினேன். நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னீங்க, ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆக உடனடியாக அந்த வீடுகளிலே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கொடுத்துவிட்டு அந்த வீடுகளை புனரமைத்தோ அல்லது இடித்து விட்டு வேறு வீடுகளோ கட்டி கொடுப்பதற்கு இந்த நிர்வாகம் உடனடியாக தலையிடணும்னு சொல்லி தமிழக சட்டப்பேரவையில் 2வது முறையாக 2017ஆம் ஆண்டும் பேசினேன். 3வது முறையாக 2018ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைக்கு வீட்டு வசதி வாரியத்துடைய அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய
துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய உரையில் நான் வினாக்கள் விடைகள் நேரத்தில் நான் அவருடைய கவனத்தை ஈர்த்து பேசினேன். அப்போ அமைச்சர் சொன்னார், அமைச்சர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு நான் லோனு கூட ஏதாவது அவங்களுக்கு கொடுங்க, அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களாம் லோன் வேணாலும் கொடுங்க, அவங்க வீடெல்லாம் இடிச்சுட்டு கூட கட்டிக்கிட்டு, அதே மாதிரி அவர்களுக்கு வீடு கட்டும் வரை வேற இடத்துல தங்க வைப்பதற்கு நீங்கள் அவங்களுக்கு அனுமதி தர வேண்டும், அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் பேசினேன். அப்போ துணை முதலமைச்சர் என்ன பதில் சொன்னார்னா, சட்டத்தில் லோன் தர்றதுக்கு இடம் இல்லைங்க, அவங்களுக்கு வீடு கட்டி தர முடியாதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் பங்களிப்போடு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் கூட லாப நோக்கத்தோடு பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகின்ற விதமாக அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நான் சொல்வதெல்லாம், இப்படிப்பட்ட செயல்களில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கடந்த ஆண்டும் இந்த பிரச்சனை மழை வந்தப்ப பிரச்சனை வந்தப்ப நான் நேரடியாகவே அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு நான் சென்று வந்தேன். பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சு அந்த வீடு இடிஞ்சு விடுதுன்னு சொல்லி பல முறை குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையுமே இதுவரை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒரு அபாயகரமான வீட்டிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள், 800க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது, அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு உடனடியாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெகு விரைவிலே கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து பலகட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் அவர்கள் அறவழியிலே போராடுகிற எந்த போராட்டத்திற்கும் அவர் அனுமதி கொடுப்பது கிடையாது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் எந்த அறவழி போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த போராட்டங்களை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கிட்ட நடத்துவதற்கு நாங்கள் கடிதம் கொடுத்தால் இதற்கு முன்னர் இருந்த நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அதற்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக எந்த போராட்டங்களை நடத்தினாலும் காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு மறுத்து வருகிறது. ஆகவே அனுமதி வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்க விரும்புகின்றேன். அதே மாதிரி நான் சொன்ன கோரிக்கைகளை உடனடியாக நிர்வாகம் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர் போராட்டங்களை நடத்துவோம். அதே மாதிரி அத்துமீறி அமைச்சர் SP வேலுமணியினுடைய சகோதரர் இந்த மாநகராட்சி நிர்வாகத்திலும் அரசு துறை நிறுவனங்களிலும் தலையிடுவதை கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.